நமது அக்காவை தொடர்ந்து நமது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் திரு ரமேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற வருக வருக என அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் தோழர்களே, குறிப்பாக எங்கள் பாசத்திற்குரிய தளபதி அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி நெஞ்சங்களில் ஒருவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என் அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேடையில் உங்கள் முன் தோன்ற இருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன 9:15 ஆயிடுச்சுன்னா சவுண்டு குறைஞ்சிருமா? என்ன பசிக்குதா? என்ன டைம் ஆயிடுச்சா டின்னருக்கு? அடுத்த 50 நாள் சோறு தண்ணி தூக்கம் எதுவும் இருக்க கூடாது. தளபதி அரியணையில ஏற்றதுல மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் இருக்கணும். இன்னும் சத்தமா விசில் சவுண்ட் கேட்கணுமே. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதுக்கு விசில் சவுண்ட் கேட்கணுமே. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் காதுகளுக்கு விசில் சவுண்ட் கேட்கணுமே. முடிக்கிற வரைக்கும் இதே எனர்ஜி அப்படியே இருக்கணும். இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை, குறிப்பாக முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து இந்த விழாவிற்கு கடைக்கோடி தொண்டரான எனக்கும் பேச வாய்ப்பளித்த உங்கள் அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வி.கே.ஆர்.எஸ். தியாகு அவர்களுக்கும், நந்திவரம் குருவாஞ்சேரி பகுதியின் அயராத உழைப்பாளி திரு பார்த்த சாரதி அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன்.